ஆமா, இன்னைக்கு கிச்சன் கேபினட்ல சிறப்பு திரைப்படம் என்ன? காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களினுடைய பிறந்த நாள் செலிப்ரேஷன் தான். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் கை கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் இப்போதும் ராஜா. எதிர்க்கட்சி இளம் நாயகனுக்கு பிறந்த நாள் வர அதையே ஒரு படமா எடுத்திருக்கிறாரு இயக்குனர். தேர்தல் வெற்றிக்கு பிறகு வரும் தலைவர் பிறந்த நாளை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கோலாகலமா கொண்டாடுறாங்க. பிறந்தநாள் நாயகனை பார்த்ததும் தொண்டர்கள் உற்சாகத்துல வரவேற்பு கொடுப்பதா காட்சிப்படுத்தியிருக்கிறாரு இயக்குனர். நாயகன் கேக் வெட்டும் காட்சி அண்ணன் தங்கை பாச பிணைப்பை காட்டுது. எதிர்முகாம் நாயகன் இளம் தலைவருக்கு புகழாரம் சூட்டுவதோட படத்தை முடிச்சிருக்கிறாரு இயக்குனர். ராகுல் காந்தி யாராக அதெல்லாம் என்ன இருக்கு, அவருடைய அதனால என்ன இருக்கு, மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு. ஆக மாற்றான் தோட்டத்தில் பக்கத்து எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகை பூ பூத்துருக்குன்னா உடனே அது மாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்கப்பா சொல்ல முடியுமா? என்ன வெற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அவருடைய முயற்சி, அவருடைய இது விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காகணும்னு நினைக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. மொத்தத்துல இப்போதும் ராஜா வெற்றி மேல் வெற்றி. பாரஞ்சித் அவர்களினுடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச காலா திரைப்படத்துக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப ரீசெண்டா ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. ரீ ரிலீஸ் பண்றாங்க. ரீ ரிலீஸ் எல்லாம் கிடையாது, அதை விட சூப்பர் டாப் டக்கர் ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டினுடைய இதழான சைட் அண்ட் சவுண்ட் அவங்க இந்த நூற்றாண்டுக்கான சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 மூவி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல தமிழ்ல இருந்து காலா படமும் செலக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி கல்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓல்ட் பாய் மற்றும் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் போன்ற படங்களுமே இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த மூவிஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. மகாராஜா படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ சக்சஸ் மீட் எல்லாம் வர செலிப்ரேட் பண்றாங்க. 7 நாள் ஆயிடுச்சுல, 7 நாள் தொடர்ந்து ஒரு படம் ஓடுதுன்னா சக்சஸ் மீட் கொண்டாடி தான் ஆகணும். மகாராஜா படத்தோட இயக்குனர், நடிகர்கள் அப்படின்னு அந்த படக்குழுவே சேர்ந்து எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பல்லு இடுக்கல கறி மாட்டுக்கல, அப்போ நாக்கு தொலாவிட்டுக்கலாம். என் பேர் சிங்கப்பூலி. நான் அல்டிமேட் அது பேசிட்டேன். அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்டர் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயாவே பண்ணியிருக்கேன். பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிட்டு என்னை போகிற போக்கில் சிங்கமொழி பேசுவார். அப்படிங்க ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் பினாமல். விஜய் சேதுபதி அவர்கள் பொறுத்தவரை கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் சொல்லியிருக்காரு. என்னோட நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோட படம் ஒரு பேனர் ஏற்றும் போது விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு வேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெலாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை. இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி என்னோட படம்லாம் கொஞ்சம் சரியாக ஓடாமல் இருந்துச்சு. அதனால அடுத்த படம் எப்படி இருக்குமோன்னு எல்லாத்துக்கும் ஒரு லைட்டாக பயம் இருந்துச்சு. கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, அது வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு 5% தெரியலாம். ஆனால் மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சரி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை. ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது. அதனால் அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணல. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை. என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதுல நான் நித்திலனுக்கும் சுதன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஹீரோயின் மம்தா மோகன்தாஸ் அவர்களும் ரொம்பவே நெகிழ்ச்சியாகவே இருந்திருக்காரு. அவங்க இங்கிலீஷ்லயே பேசினாங்க. என்ன சொன்னாங்க? My part is small or big, I don't mind, but I want to be a part of a very, very good film, and it made me even happier when he told me that it is an opportunity to work with Sethu sir. So thank you so much for having me in my thoughts for this character. I'm very happy to be part of a very successful film, and more than anything
Sethu sir's 50th film, and which you've all accepted wholeheartedly. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு 9:30 மணிக்கு நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம்.